என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னால். எமது மண்ணும் மக்களும் நாள்தோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே அலசுவோம், ஆராய்வோம். தெளிவும் முடிவும் மக்கள் முன்னால். சொல்வதை தெளிந்து சொல்வோம், செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னால். இது எல்லோரும் போற்றும் நிகழ்ச்சி மட்டுமல்ல, எல்லாவற்றையும் மாற்றும் எளிய மக்களின் புரட்சி. எனது அன்பு மக்களே, இன்றைய விவாதத்தில் நாம் நாளுக்கு நாள் ஏறி வருகிற பெட்ரோல், டீசல், எரிவாயு விலையேற்றத்தை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். கச்சா எண்ணெயின் விலை உயர்வே விலையேற்றத்திற்கு காரணம் என்கிறது அரசு. இல்லை, அரசின் பெட்ரோலிய கொள்கையே இதற்கு காரணம் என்கிறார்கள் பிற அரசியல் தலைவர்கள். விவாதத்திற்கு போவதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம். வாழ்க்கை மட்டுமல்ல, மக்களின் வாழ்வாதாரம் கூட கேள்விக்குறியாகி நிற்கிறது விலைவாசி உயர்வினால். அந்த விலைவாசி உயர்வுக்கு அடிப்படை காரணம் பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை ஏற்றம்தான். சுதந்திரத்திற்கு பிறகு பிரதமராக பொறுப்பேற்ற நேரு அவர்கள் தனியார் நிறுவனங்களை எல்லாம் நாட்டுடைமையாக்கினார். ஆனால் அவருக்கு பின்னால் வந்த தலைமைகள் எல்லாம் அந்த அரசு நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பெட்ரோல், டீசல், எரிவாயு நிறுவனங்கள் தனியாரிடம் தாரை வார்த்துக் கொடுக்கும் படலமும் அரங்கேறியது. தனியார்களின் கொள்ளை லாபத்திற்காகவே அரசு புதிய புதிய கொள்கைகளை வகுத்துக் கொடுக்கிறது. அவர்களும் வெளிநாடுகளிலிருந்து வரும் கச்சா எண்ணெயின் விலை அதிகமாகிவிட்டது, எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தை சந்திக்கிறது என்று விலைவாசி ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படியான விலையேற்றம் மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இவ்வித விலையேற்றத்தால் வாகனங்களின் போக்குவரத்து செலவும் அதிகமாகிறது. இந்த கூடுதல் போக்குவரத்து கட்டணத்தால் நாம் தினமும் வாங்கும் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் ஏறி நிற்கிறது. காரணம், மத்தியில் உள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிதான் தவறான கொள்கை முடிவை எடுக்கிறது என்கிறார்கள். வீதிக்கு வந்து போராடுகிறது பாரதிய ஜனதா கட்சி. அதேபோன்று காங்கிரசுக்கு எதிராக உள்ள அந்தந்த மாநில கட்சிகளும் அந்தந்த மாநிலத்தில் எதிர்ப்பு போராட்டம் நடத்தியபடியே இருக்கிறார்கள். இப்படியான அவலங்களுக்கு காரணம் மத்திய அரசுதான் என்கிறது மாநில அரசு. மத்திய அரசோ பெட்ரோல், டீசலுக்கு போடும் மாநில அரசுகளின் விற்பனை வரியை குறைத்துக் கொண்டால் மக்களுக்கு குறைந்த விலையில் எரிபொருள் கிடைக்க வழி செய்யலாம் என்கிறது. ஏழை நடுத்தர குடும்பங்களோ சமையலுக்கான எரிவாயு விலை ஏற்றத்தை சமாளிக்க முடியாமல் திணறி வருகிறது. தொடர்ந்து போராடியும் வருகிறது. ஆனால் மத்திய அரசும் சரி, மாநில அரசுகளும் சரி, காதுகளை பொத்திக் கொண்டே இருப்பதுதான் வேதனை. விவாதத்திற்காக அரங்கத்தில் நம்மோடு மதிப்புமிக்க பெருமக்கள், இங்கே வழக்கறிஞர் அன்பு சகோதரர் ராஜசேகர் அவர்கள், அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வீரபாண்டியன் அவர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிப்பிற்குரிய ஐயா ஒசூர் நரேந்திரன் அவர்கள், மாநில முன்னாள் துணைத் தலைவர், பாரதிய ஜனதா கட்சி, பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா ஹாஜா கனி அவர்கள், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர். அண்ணா வீரபாண்டி அண்ணா, நீங்க சொல்லுங்க, கடந்த 8 மாதத்தில் மட்டும் 30 விழுக்காட்டுக்கு விலை உயர்ந்திருக்குது பெட்ரோல், டீசல், எரிவாயுடைய விலை. இத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, இதுக்கு என்ன காரணம்? அரசு சொல்லுது கச்சா எண்ணெயின் விலையேற்றம் தான் இதுக்கு காரணம்னு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னா? அரசு சொல்வது முற்றிலும் ஏற்கத்தக்கதல்ல, பொய். வரலாற்றில் நீண்ட காலமாக தங்கம் தான் வரலாற்றை தீர்மானித்தது. அதற்காக தான் யுத்தங்கள் நடைபெற்றது, பேரழிவுகள் நடைபெற்றது. அதை மஞ்சள் பிசாஸ் என்றார்கள் நல்லறிஞர்கள். அந்த இடத்துல கருப்பு பிசாசு அமர்ந்திருக்கிறது. பெட்ரோல், டீசல், எரிவாயுவை இன்றைய நல்லறிஞர்கள் கருப்பு பிசாசு என்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு உலகை தீர்மானிக்கிற ஒரு காரணியாக இருக்கிறது.
இந்த அரபு நாடுகள் மீது ஏகாதிபத்திய நாடுகள் தொடுத்த போர் எல்லாம் ஜனநாயகத்தை மீட்பதற்கல்ல, அங்க இருக்கிற எண்ணெய் வளங்களை சுரண்டி கொள்ளையிட்டு செல்வதற்காக. இப்போ நாடுகளுக்கு நாடு உறவு நட்பு என்பதெல்லாம் நாட்டுக்குள் மனிதர்கள் வாழ்கிறார்கள், ஜனநாயகம் தழைக்க வேண்டும், மனிதகுலம் முன்னேற வேண்டும் என்கிற நோக்கை விட அந்தந்த நாடுகளை சார்ந்திருக்கிற சந்தை, அதிலும் குறிப்பாக எண்ணெய், எரிபொருள், பெட்ரோல், இது போன்ற கனிம வளங்களின் மீது கண் வைத்துதான் இன்றைக்கு உறவுகளே கட்டமைக்கப்படுகிறது. அந்த வகையில் நாம பேசுற இந்த பெட்ரோல், டீசல், எரிவாயுக்கும் உலக வங்கிக்கும் உலக நிதி நிறுவனங்களுக்கும் தேசங்கடந்த முதலாளிகளுக்கும் பெருத்த தொடர்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். உலகத்தில் பயன்பாட்டுக்கே வராத ஒரு 20% மேல் பெட்ரோல், டீசல், எரிவாயு இருக்கிற ஒரு நாடு என்றால் அது அமெரிக்கா. அந்த இருப்பு அப்படியே இருக்கிறது. அந்த இருப்பில் அவர்கள் இன்று வரை கை வைக்கவே இல்லை. இந்தியாவில் பெட்ரோல், டீசல், எரிவாயு இது மூன்றும் உயர்வதற்கு காரணம் அரசின் மிக மிக தவறான பொருளாதார கொள்கைதான். ஏனென்றால் ஒபெக் போன்ற எண்ணெய் வளமிக்க நாட்டில் ஒரு தனித்த முதலாளி 1 லிட்டர் எண்ணெய் கூட வாங்குவதற்கு அதிகாரம் இல்லை. உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் அங்க எண்ணெய் வயலை வாங்கலாமே தவிர அங்க இருக்கிற ஒரு குருடாயிலை அல்லது 1 லிட்டர் பெட்ரோல், டீசலை வாங்கி வர முடியாது. நான் பணக்காரன், எனவே எனக்கு 1 லிட்டர் எண்ணெய் தாருங்கள் என்றால் தரமாட்டார்கள். ஒப்பந்தம் அதற்கு வழிவகுக்கவில்லை. நாட்டுக்கு நாடுதான் எண்ணெய். 120 கோடி மக்களை அடையாளப்படுத்துகிற இந்தியா எண்ணெய் வாங்கலாம். அவன் 120 கோடி மக்களுக்கு தருகிறான், நாட்டுக்கு தருகிறான். இந்த எண்ணெயை ஒரு பிரம்மாண்டமான நாடு வாங்கி அதை ஒற்றை மனிதர் அம்பானிக்கு தந்து நீ விற்று வரவு செலவை பார் என்பதுதான் சகல தீமைக்கும் காரணம் என்பது என்னுடைய அடிப்படை குற்றச்சாட்டு. நேரு நம்முடைய நாடு விடுதலை அடைந்த பொழுது நேரு ஒரு வாக்குறுதி அளித்தார். இன்று முதல் நாம் ஒரு புது பாதையில் பயணிக்கிறோம். உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் இந்தியா வீழ்த்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி மறுகணம் அவர் சொன்ன வார்த்தை, இன்று முதல் நாட்டின் செல்வ வளங்களுக்கு இந்திய மக்கள் கூட்டுரிமை பெற்றவர்கள் என்று அவர் பிரகடனப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு பெட்ரோல், டீசல், எரிவாயு என்பது உள்ளபடி மிகப்பெரிய இயற்கை வளம். ஜவஹர்லால் நேரு இந்த இயற்கை வளங்கள் நாட்டுரிமை என்று பிரகடனப்படுத்தினார். ஆனால் அது ஒற்றை மனிதர் அம்பானியின் உரிமை என்று இன்றைய காங்கிரஸ் பிரகடனப்படுத்தியிருக்கிறது. எனவே முதல் தீமையே பல பொருள் உயர்வதற்கு காரணம் பெட்ரோல், டீசல் விலை உயர்வு என்று சொன்னால் அந்த விலையை தீர்மானிக்கிற அதிகாரத்தை ஒற்றை மனிதருக்கு தந்த காங்கிரஸ் செய்த தவறுதான் முதல் தவறு. இப்ப அண்ணன் கொடுத்த தாக்குதலுக்கு நீங்க உங்க பதில் என்ன? நம்மளுடைய கம்யூனிஸ்ட் தோழர் நான் என்னெல்லாம் மனசுக்குள்ள நினைக்கிறேனோ அவருக்கு அந்த சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறது எல்லாத்தையும் சொல்றாரு. எப்படின்னா அவரு அப்ப நீங்க இங்க வந்துடணும். இல்ல அப்படி கிடையாது. இல்ல கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள் எப்பவுமே சில விஷயத்த அது நம்மளுக்கு பாதகம் நினைச்சு பேசி அதை சாதகமா பண்றதா அவங்களுடைய வழக்கம். பாராளுமன்றத்திலே அதான் செய்துட்டு இருக்காங்க. மக்கள் முன்னால் மக்களாட்சி தத்துவத்தை மன்னராட்சியோடு ஒப்பிட்டு மக்களாட்சியில் நாங்கள் கஷ்டப்படுகிறோம். மக்களாட்சி என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களுக்கு நன்மை செய்ய வரும்போது சில நன்மைகள் தீமைகள் நடக்கும். அதை மீறி அதை தாண்டிதான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். பெட்ரோல் கிடைக்கிற, டீசல் கிடைக்கிற எல்லா நாடுகளும் மன்னராட்சி தத்துவத்தில் மன்னர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு நாடு. அவர்கள் ஒரு மனிதன் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த விலைவாசி, பெட்ரோல் கொடுப்பது, வாங்குவதா. ஆனா 120 கோடி மக்கள் ஒரு மனம் ஒரு குரங்கு என்று கவிஞர் கண்ணதாசன் சொன்னார். அதே போல ஒரு மனுஷனுடைய குரங்குத்தனமான புத்தியை நம்மளால் சமாளிக்க 120 கோடி மக்களின் மனநிலையை புரிந்து அறிந்து அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு ஒரு சிரமமான அரசின் ஒரு காரியம் என்று உணர வேண்டும். முதலாவது அவர் சொன்ன அத்தனையும் நான் ஒத்துக்கிறேன். கடைசியில் குறிப்பிட்ட ஒரு 4 வரிகளை தவிர்த்து, ஏனென்றால் அம்பானி கம்யூனிஸ்ட்காரர்களை கவனிக்கவில்லை என்று அப்பட்டமாக தெரிந்துவிட்டது மக்கள் முன்னால். ஏனென்றால் அம்பானி சகோதரர்கள் கம்யூனிஸ்ட் சகோதரர்களை கவனிக்கவில்லை என்று மக்கள் முன்னால் வெட்ட வெளிச்சமாக ஆகிவிட்டது. ஏனென்றால் இந்த விலைவாசியை எங்கள் கையில் இல்லை. இது அதாவது கச்சா எண்ணெய், உலக கச்சா எண்ணெய், உலக பொருளாதாரம் இது அனைத்தும் உள்வைத்து, ஏனென்றால் 17 முறைதான் விலைவாசி ஏற்றப்பட்டது இந்த 9 ஆண்டுகளில். 6 ஆண்டுகளில் 35 முறை ஏற்றப்பட்டது. நம்ம ஏற்றியது 88 ரூபாய், அவர்கள் ஏற்றியது 106 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு. அதனால இப்போ சப்சிடைஸ்டு, அதாவது 1.40 லட்சம் கோடி சப்சிடி கொடுக்கிறோம். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயுக்கு சப்சிடி கொடுக்கிறோம் அரசு. ஆனால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு நட்டம் 20,000 கோடி ஒவ்வொரு ஆண்டும்.
நான் சொல்வது 2011-12 கணக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது சப்சிடி இவ்வளவு லட்சம் கோடி கொடுக்கும் போது உங்களுக்கு வரி பணத்தை திருப்பி மக்களுக்கு சப்சிடியாக கொடுக்கின்றது அரசு. இது எல்லாம் கவனத்தில் கொண்டுதான் ஒரு அரசு விலை நிர்ணயம் செய்வதற்கான ஒரு வரைமுறையை வகுத்து மக்களுக்கு எதை செய்ய வேண்டும், எது இப்பொழுது கெரோசின் விலையை ஏற்ற முடியாது, எல்பிஜி விலையை ஏற்ற முடியாது, கேஸ் விலையை ஏற்ற முடியாது. அதாவது பிடிக்காத பண்டாட்டி கைப்பற்றாலும் குற்றம் கால்பற்றாலும் குற்றம் என்று குற்றப்படுத்திக் கொண்டிருப்பது பிஜேபிக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஒரு இயற்கையான ஒரு நிலைப்பாடாகிவிட்டது. இதை முதலில் அவர்கள் என்ன உணர வேண்டும் என்றால், நம்ம ஆட்சி செய்யும் போது இந்த விலைவாசி எப்படி இருந்தது, நம்மளால் குறைக்க முடிந்ததா, நம் மக்களுக்கு நன்மை செய்ய முடிந்ததா? 35 முறை விலைவாசி ஏற்றிவிட்டு 21 முறை ஏற்ற காங்கிரஸ் கட்சியை குற்றம் சாட்டுவது எந்த விதத்தில் நியாயம்? எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் தருவோம். மக்கள் முன்னால் தான் அதை முறையிட வேண்டும். அதுவும் அண்ணன் சீமான் முன்னால் தான் முறையிட வேண்டும். ஏன்னா நீங்கள் நியாயமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் இதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு அரசை நடத்துவது, ஒரு விலைவாசி கட்டுப்படுத்துவது நிச்சயமாக அரசுக்கு மக்கள் மீது அக்கறை இருக்கின்றது. இவர்கள் பேசுவதாலோ இவர்கள் தாக்குவதாலோ மக்கள் ஏமாந்து விட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆட்சியில் விலைவாசி எந்த அளவுக்கு ஏறியது என்று அனைவருக்கும் தெரியும். இந்த எல்பிஜி பெட்ரோல் டீசல் விலையை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறந்த ஆட்சி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் ஆட்சிக்காக மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதான் என்னுடைய கருத்து. ஐயா நீங்க சொல்லுங்க, நீங்க தான் காரணம். அதாவது முதல்ல அண்ணன் ராஜசேகர் அண்ணன் காங்கிரஸ் சேர்ந்த சகோதரர் சொன்னாரு, அவர் பார்லிமெண்ட்ல பேசிருக்கணும், இங்க பேசக்கூடாதுன்னு. மக்கள் முன்னால பேச வேற எங்க பேச முடியும் இந்த விஷயத்தை? அதே மாதிரி கம்யூனிஸ்ட் சகோதரர் பேசும்போது சொன்னாரு, கருப்பு பிசாசு, மஞ்சள் பிசாசு, வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த நாட்டை பிடிச்சது காங்கிரஸ் பிசாசு. அதான் பிரச்சனை, இவ்வளவுக்கும் காரணம். என்னைக்கு இந்த நாட்டை காங்கிரஸ் பிசாசு கை வைத்ததோ, என்றைக்கு ஆட்சியில் இந்த நாட்டை காங்கிரஸ் பிசாசு அமர்ந்ததோ, அன்றைக்கு இந்த நாட்டு மக்களை முழுவதுமாக நிம்மதியாக வாழ முடியாது, விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாது என்ற திட்டவட்டமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அண்ணன் பேசும்போது சொன்னார், 6 ஆண்டு காலத்துல வாஜ்பாய் அந்த காலத்துல 35 முறை நாங்க ஏற்றிட்டோம், நாங்க 17 முறை ஏத்தணும் ஒரு முறை சொன்னாரு. அடுத்தது 21 அவரே சொன்னார், நான் சொல்லல, அவரே சொன்னார். 35 முறை ஏத்தினாரா இல்லையான்னு எனக்கு தெரியும். அண்ணன் முதல்ல சரித்திரத்தை பார்க்கணும். ஆனா 21 முறை இல்ல, 17. ஏன்னா அவரால் கரெக்டா கணக்கு சொல்ல முடியல. ஏன்னா மாசத்துக்கு ஒரு முறை, நாளுக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை விலைவாசி பெட்ரோல் விலை ஏத்துறது தான் காங்கிரஸ் கட்சியோட லட்சியம். அவங்க சொன்னாங்க கருப்பு பிசாசு. இது கருப்பு பிசாசு இல்ல, இது மாஃபியா, ஆயில் மாஃபியா என்ற ஒரு பெரிய சக்தியின் உள்ளாக இந்த நாடு பிடிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், எப்படி அமெரிக்கா ஒரு பக்கம் ஆயுதங்களை விற்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு அது ஒரு மாஃபியா, இன்னொரு பக்கம் இந்திய நாடு இன்றைக்கு உலகத்திலே 120 கோடிக்கு அதிகமான மக்கள். அது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு இந்தியாவில தான் இருக்கும். குறிப்பாக தென்னாட்டில் அதிகமா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. ஆகவே இந்த கன்சியூமர் மார்க்கெட் சொல்லுவாங்க, உபயோகிப்பாளர்கள் அந்த கூட்டம் அதிகமாக இருக்கின்ற இந்த பகுதியில பெட்ரோல் விலையை ஏற்ற வேண்டும் என்பது உலக நாடுகள் இல்ல, இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கியமான தலைவர்களுக்கு இருக்கின்ற நோக்கத்தின் காரணமாக பெட்ரோல் விலையை கட்டுப்படுத்த முடியவில்லை இவர்களால. அவர் சொன்னார், விலைவாசி நாங்க ஏத்தல, பிஜேபி கவர்மெண்ட் ஏறி இருந்து. பிஜேபி கவர்மெண்ட் விலைவாசி அதிகமா இருந்தா ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டாலும் வேண்டாம் என்று சொல்லி மக்கள் ஓட்டு போட்டாங்க இல்லையா உங்களுக்கு, உங்களால ஏன் குறைக்க முடியல? நாங்க ஆண்ட பொழுது பெட்ரோல் விலை, க்ரூட் ஆயில் ஒரு பேரல் $114, ஒரு பேரல் விலை $114. இன்னைய ரேட்டு $104, $104.1. இதுதான் இன்றைக்கு க்ரூட் ஆயிலோட கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய் மதிப்பு இன்னைக்கு உலக சந்தையில் இதான் மதிப்பு. நாங்க ஆண்ட பொழுதை விட இப்பொழுது $10 குறைவா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி செய்த காலத்துல $147 வரைக்கும் போயிருந்தது, இல்லன்னு மறுக்க முடியாது. அப்பொழுதே ரேட் ஏற்றிட்டாங்க. ஆனா 114 இருந்தப்போ அன்றைக்கு பெட்ரோல் விலை வெறும் $33.71. அன்னைக்கு டீசல் விலை $22.76. ஆனா $104 விற்கின்ற இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சியுடைய திறமையான ஆட்சியில மக்கள் சக்தியால 2 முறை ஆட்சிக்கு வந்த ஆட்சியினுடைய செயல்பாடு இன்றைக்கு $75, $80 இருந்தது. ஏதோ ஒரு காரணத்தினால தேர்தலை முன்னிட்டு 5 மாச ஸ்டேட்ல எலெக்ஷன் வரப்போகுது. மக்களுக்கு மறுபடியும் ஒரு குடுகுடுப்பு ஆற்ற மாதிரி மக்களுக்கு ஒரு நோக்கம். அது காங்கிரஸ் கட்சி இது வழக்கமான தேர்தல் உத்தியில இது ஒண்ணு ஒரு $3 குறைச்ச மாதிரி குறைச்சிருக்காங்க. டீசல் ரேட் இன்னைக்கு 57. ஆகவே
என்டிஏ கவர்மெண்ட்ல $114 இருந்த குரூட் ஆயில், அதாவது கச்சா எண்ணெய் விலையில $33 நாங்க கொடுத்தோம். 104 இருக்கிறப்போ எந்த ஒரு வியாபாரி கேட்டாலும் அதோட குறைச்சல தான் கொடுத்திருக்கோம். காங்கிரஸால குறைச்சலா கொடுக்க முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கான அது பேசுவதற்கு அவங்களுக்கு தகுதியும் கிடையாது. காரணம் 2008 இருந்தா இந்த நாட்டில் இந்த பிரச்சனை ஆரம்பமாயிருக்கு. எப்பொழுதைக்கு தனியார் முதல்ல ஏற்கனவே அண்ணன் சொல்லியிருக்கார், அம்பானி சகோதரர்கள் இன்னொரு விஷயத்தையும் பேசியிருக்கிறார். நீரா ராடி அவரோட டேப்ல பேசின விஷயம், காங்கிரஸ் அமாரா துக்கான், அவர் சொன்ன வார்த்தை, காங்கிரஸ் கட்சி என்னுடைய கடை. அவர் என்டிஏ கவர்மெண்ட பார்த்து சொல்லல, காங்கிரஸ்காரரை பார்த்து சொல்லியிருக்கார், இது என்னுடைய கடை. ஆகவே நான் வச்சதான் நடக்கும், நான் சொன்னதான் நடக்கும். இந்த விலைவாசி ஏற்றம் என்பது இது மக்கள் மீது திணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு போலித்தனமான ஒரு ஆட்சிதான் ஒழிய இது உண்மையாலே உருவாக்கப்பட்டதில்லை. நீங்க தான் மக்கள் தான் சொல்லணும். மக்கள் முன்னால்தான் பேசிட்டு இருக்க எல்லாருமே இந்த விஷயத்தை. உண்மையிலே எவ்வளவு ஒரு போலியான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டை ஏத்துனது அவங்க கவர்மெண்ட், ஏத்துனது அவங்க பிரைம் மினிஸ்டர், ஏத்துனது அவங்க பெட்ரோலியம் மினிஸ்டர். ஆனா அதை சரி செய்த கட்சி தலைவரா பிஜேபி ஆட்சியில 35 முறை ஏத்தின பொய்தான். அது உண்மையில அவர்கிட்ட எந்த விதமான புள்ளி விவரம் கிடையாது. ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ நம்ம இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போலாம். ஆனா உண்மை என்னவென்றால் ஜனநாயக போர்வையில நடந்து கொண்டிருக்கின்ற இது முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் 2014 ஆட்சி வரும் என்று. அவர் பாவம், நிச்சயமாக 2014 தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இருக்க போவதில்லை. நரேந்திர மோடி வரப்போகிறார். நிச்சயமாக பெட்ரோல் விலை, டீசல் விலை மட்டுமல்ல அனைத்து பொருட்கள் விலைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நன்றி நன்றி ஐயா. பேராசிரியர் ஐயா, காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்தவர் பாரதிய ஜனதா தான் காரணம், பாரதிய ஜனதா பேர் இயக்கத்தை சார்ந்தவர் காங்கிரஸ் கட்சி தான் காரணம்ங்கிறாங்க. உண்மையான காரணம் என்னங்க? இந்த பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை ஏற்றத்திற்கு என்ன காரணம்? அதாவது ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களும் அதன் மதிப்பை தீர்மானிப்பது போல இந்த நாட்டின் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த 2 பேர் தான் காரணம். காங்கிரஸ் மீதுதான் அனைத்து குற்றமும் இருக்கிறது என்று பாஜக சொல்லும், பாஜக தான் அத்தனைக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்று காங்கிரஸ் சொல்லும். இரண்டிலும் உண்மை இருக்கின்றது. இதற்கு இன்னொரு மாற்று வழியை நோக்கித்தான் போக வேண்டியிருக்கின்றது. இன்றைக்கு விலையை யார் நிர்ணயிக்கிறார்கள்? யாருடைய கையிலே பெட்ரோலிய பொருட்கள் மட்டுமல்ல, இந்திய நாட்டின் அத்தனை பொருட்களின் விலையை தீர்மானிக்கின்ற சூத்திர கயிறு யார் கையிலே இருக்கிறது என்று சொன்னால், ஒரு காலத்தில் அரசாங்கத்தின் கையிலே இருந்தது. இப்பொழுது அரசாங்கம் யார் கையிலே இருக்கிறதோ அவர்கள் கையிலே இருக்கின்றது. கலைவாணர் NS கிருஷ்ணன் சொல்லுவாரு, நாய் வாழ ஆட்டலாம், வால் நாய ஆட்டக்கூடாதுன்னு. இப்பொழுது நாட்டினுடைய நிலைமை என்ன என்று சொன்னால், தரகு முதலாளிகள், பெருநிறுவனங்கள் என்ற வால் நாய் ஆட்டிக்கிட்டு இருக்குது. அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று அவை உத்தரவு போடுகின்றன. அதாவது விலையை தீர்மானிக்கின்ற அதிகாரம், பெட்ரோலிய பொருட்களின் விலையை தீர்மானிக்கின்ற அதிகாரம் அரசாங்கத்திடம் இருக்கும் பொழுது, அவர்கள் விலையை உயர்த்துவதாக இருந்தாலும் குறைப்பதாக இருந்தாலும் அமைச்சரவையை கூட்டி முடிவெடுத்தாக வேண்டும். என்றைக்கு இந்த பொறுப்பு எண்ணெய் நிறுவனங்கள் கையிலே தாரை வார்க்கப்பட்டு விட்டதோ அன்றைக்கே அவர்கள் மாதாந்திர அளவில் மட்டும் ஒரு மாதத்திற்கு 12 முறை விலையேற்றி இருக்கிறார்கள். 12 முறை பெட்ரோலிய பொருட்களின் விலையை தானே ஏற்றி இருக்கிறார்களே என்று நாம் இருந்துவிட முடியாது. அதை சார்ந்துதான் பிற பொருட்களின் விலை. எல்லா பொருட்களும். தமிழ் பெருங்கவிஞராகிய மூத்த பெண்குடி கவிஞர் ஔவையார் ஒரு திருமணத்திற்கு ரொம்ப தாமதமா இருந்திருக்கிறாங்க. மிக சுருக்கமாக வாழ்த்து விட்டு போக வேண்டும். மதிய நேரத்தில், திருமண நேரத்தில் சுருக்கமாக வாழ்த்து விட்டு போக வேண்டும். ஒரே சொல்லில் அந்த அம்மையார் வாழ்த்து விட்டு போகிறார், வரப்பு உயர. மக்களுக்கு புரியல, புலவர்களுக்கும் புரியல. வரப்பு உயர என்று வாழ்த்தி இருக்கிறீர்களே அம்மா, அதனுடைய விளக்கம் என்ன என்று பிறகு கேட்டபோது அந்த அம்மையார் சொல்கிறார்கள், வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், விளைச்சல் உயரும், விளைச்சல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். அரசன் வாழ்க என்று சொல்வதற்கு மக்கள் வாழ வேண்டும். மக்கள் வாழ்ந்தால்தான் அரசன் வாழ்வான். வரப்பை உயர்த்தி கட்டுங்கள் என்று விவசாயம் சார்ந்த நம்மையார் வாழ்த்தி விட்டு போனார்கள்.
இன்றைக்கு அத்தனை பொருட்களையும் விலை உயர்த்த வேண்டாம், பெட்ரோல் டீசலை உயர்த்தினால் போதும், எல்லா பொருட்களும் தானாக உயர்ந்துவிடும். இப்போது டீசல் என்பது போக்குவரத்து நிறுவனங்களுக்கு கிடையாது, ரயில்வே துறைக்கு கிடையாது. இந்திய நிறுவனங்கள் சொல்லிடுச்சு, நீங்க வியாபார நோக்கத்துல நிறுவனம் நடத்துறீங்க, ஆகவே போக்குவரத்து துறைக்கு நாங்கள் டீசல் விற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சில காலங்களுக்கு முன்னால பார்த்திருப்பீங்க, அரசாங்க பேருந்துலாம் தனியார் பெட்ரோல் நிலையத்துல டீசல் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தனியார் அந்த மானிய விலையிலான டீசல் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு கிடையாது. அதனுடைய பெரிய கேலிக்கூத்து என்ன இருக்குன்னா, அரசு நிறுவனம் நடத்துகின்ற பேருந்து கூட்டம் கூட்டமாய் போய் தனியார் நிறுவனங்களை டீசல் போடுது. 1 லிட்டர் டீசல் வித்தால் 1 ரூபாய் 10 பைசா லாபம் பெட்ரோல் பங்கு முதலாளிக்கு. இவர்கள் கொண்டு வந்து அரசாங்க பேருந்துகளை போடும் பொழுது அதிகமாக அவர்கள் டீசலை விற்பனை செய்கிறார்கள். அதுல 40 பைசா லஞ்சம் இதற்கு ஏற்பாடு செய்து தருபவர்களுக்கு. 1 லிட்டர் ஒன்றுக்கு 40 பைசா லஞ்சம் பெட்ரோல் பங்கு முதலாளிகளால பெட்ரோல் பங்கு முதலாளிகள் கொடுக்கிறார்கள். என்ன இருந்தாலும் அவர்கள் வியாபாரம் அதிகம் நடப்பதனால் இதற்கு ஒத்துழைக்கிறார்கள். அரசாங்கம் நடத்தக்கூடிய போக்குவரத்து கழகங்கள் தனியார் நிறுவனங்கள்ல போய் எரிபொருள் நிரப்பக்கூடிய கோமாளி கூத்து உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது உண்டா? அரசாங்கம் தனியாரை சார்ந்திருக்கக்கூடிய அநியாயம் எங்கேயாவது உண்டா? அரசாங்கத்துடைய பிடி எங்க போச்சு? ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளும் சரி, அவர்கள் உருவாக்குகிற கோட்பாடுகளும் சரி, எளிய மக்களை எவ்வளவு வதைத்தாலும் சரி, அது பணக்காரர்களுக்கு நன்மையாக முடிய வேண்டும். பணக்காரர் நிறுவனங்களுக்கு, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இவர்கள் வீசுவது கவரி, மக்கள் மீது போடுவது கடும் வரி. இதுதான் வித்தியாசம். நன்றி ஐயா, நன்றி ஐயா.